இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட அறிமுக வீடியோ தாங்க போட்டிருக்கிறேன். ரொம்ப நாளா அந்த வீடியோ எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா எடுக்க முடியாமயே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு உட்காந்து எடுத்தே ஆகணும்ட்டு இன்னைக்கு உட்காந்து எடுத்துட்டேங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி யூடியூப் ஆரம்பிச்சேன், எதற்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி என்னோட பேர் சொல்லிக்கிறேங்க. என்னோட பேரு முத்துலட்சுமி என்ற டேசிங்க. நீங்க உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேர்ல என்னை கூப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து ருசியா சாப்பிடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காண்டியே நான் சமையல் வந்து நல்லா சமைக்க கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வரும்போது சமைக்க அவ்வளவா வராது. 12 முடிக்கும் போதேவும் படிக்கும் போதே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால எனக்கு சமைக்க சுத்தமா வராது. அதுக்கப்புறம் தான் நான் சமையல் கத்துக்கிட்டேன். எங்க மாமியார்ட்ட இருந்து தான் முக்காவாசி அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அம்மா பக்கத்துல வேற ஊர்ல இருப்பாங்க. அவங்க பக்கத்துல இருந்தாலும் நம்ம கத்துக்கலாம். ஆனா அவங்களுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மசாலா பொடியெல்லாம் அதெல்லாம் அரைச்சு இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா மாமியார்ட்ட இருந்தும் நிறைய நான் கத்துக்கிட்டேன். அவங்க வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. கல்யாணம் முடிச்ச புதுசுல நான் சொல்றேன் பாருங்க, ஒரு தடவை காய் வெட்டி வைமா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டாங்க. எனக்கு அவங்க கொடுக்குற வேலைகள் பார்த்தீங்கன்னா, வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் தருவாங்க. அன்னைக்கு மார்க்கெட் போறதுனால காய் நீ வெட்டி வச்சிருப்பா, நான் வந்து சமையல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க வரவங்களையும் நான் காய் வெட்டி எல்லாம் வச்சுட்டேன். அவங்க வந்து பார்த்துட்டு உள்ள போய் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஷாக் ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வெண்டைக்காய் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வெண்டைக்காய், வெங்காயம் அதெல்லாம் வெட்டி வைப்பான்னு சொல்லியிருந்தாங்க. வெண்டைக்காயை வெட்டி எல்லா காயும் வெட்டி தண்ணிக்குள்ள தானே போடுறாங்க. அப்ப நம்மளும் இந்த காயை வெட்டி தண்ணிக்குள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை வெட்டி தண்ணிக்குள்ள போயிட்டேன். அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். எனக்கு அப்ப தெரியாது எந்த காய் தண்ணிக்குள்ள போடணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் வெட்டணுங்கிறது கூட எனக்கு அவ்வளவா தெரியாது. அந்த மாதிரி சமையல் வந்து சுத்தமா எனக்கு வராது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எப்படி சமையல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. அதாவது எந்த ஒரு குழம்புக்குமே மசாலா நல்லா வறுத்து அன்னன்னைக்கு அம்மியில உட்காந்து அரைச்சுதான் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப சூப்பரா வைப்பாங்க. அவங்க வைக்கிற குழம்புகள்ல நாட்டுக்கோழி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு குழம்பு, சாம்பார், பருப்பு ரசம், ஒண்ணும் இல்லைங்க, வெறும் உப்புமா கிண்டுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க அந்த உப்புமா கூட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து எனக்கு சொல்லுவாங்க. அவங்க இந்த மசாலா பொடி, இந்த குழம்புக்கு இவ்வளவு மசாலா பொடி, இவ்வளவு இது வறுக்கணும், இந்த மாதிரி வறுக்கணும். ஒரு சில குழம்புகளுக்கு எண்ணெய் ஊத்தி வறுக்கணும் மசாலாவை, ஒரு சில குழம்புகளுக்கு எண்ணெய் ஊத்தாம வறுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வேர்க்கடலை சட்னி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வைப்பாங்க. என்னோட பொண்ணு வந்து அவங்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்பயுமே அவ சொல்லுவா, ஒரு சில நாட்கள்ல நான் வச்சு கொடுக்கும் போத என்னதான் இருந்தாலும் ஆயமா வச்சது போல இல்லை அப்படின்னுவா. நான் சொல்லுவேன், உனக்கு ஆயமா வச்சது போல இல்லைன்னா நீ போய் வேணா ஆயமாட சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கூட ஒரு சில நாட்கள்ல சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மச்சான் பொண்டாட்டி, எங்க வீட்டு பக்கத்துலயே தான் மச்சான் பொண்டாட்டி இருப்பாங்க. அவங்களுமே சூப்பரா சமைப்பாங்க. அவங்க வந்து பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் செம்மையா வைப்பாங்க. இன்னும் பல குழம்புகள் அதெல்லாம் வைப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அப்புறம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவுமேவும் ஆட்டுக்கறி குழம்பு, ஆட்டுக்கறி சுக்கா, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. நாங்க வந்து நாட்டுக்கோழி அடிக்கடி வீட்லயே வளர்க்கறதுனால அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு அப்படிங்கறப்ப வைப்பாங்க. அவங்களுமே செம்ம டேஸ்டா வைப்பாங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து எல்லா காய்கறியும் வெட்டி போட்டு ஒரு சாம்பார் போல, அந்த சாம்பார்ல எல்லா காய்கறியும் சேர்த்திருப்பாங்க. சேர்க்கும் போது அந்த குழம்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட அந்த மாதிரி சில சில இதெல்லாம் கேட்டு மசாலா வறுத்து வச்சிருப்பாங்க மொத்தமாவேவும். அவங்க அந்த முக்காவாசி குழம்புகளுக்கு அந்த மசாலா போட்டுதான் வைப்பாங்க. அவங்ககிட்ட இருந்துமேவும் அந்த மசாலா எப்படி வறுக்கிறது, அரைக்கிறது, அப்புறம் குழம்புக்கு இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்ட்டு எல்லாமே கத்துக்கிட்டேன். இப்படி கத்துக்கிட்டு தான் நானுமேவும் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு அப்படியேவும் வரும்போது கொஞ்சம் கொஞ்ச நாள் போக ஒரு வருஷம் இருக்குங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைக்க கத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுதான் எனக்கு சமைக்கவே பழகினேன். அதாவது உப்பு முதற்கண்டு எப்படி போடணும், எந்ததுக்கு எப்படி போடணும், காய் வதங்கும் போது போடுறது இருக்குது, காய் முக்காவாசி வெந்தா பிறகு போடுறது இருக்குது. அந்த மாதிரிலாம் சில சில விஷயங்கள், நுணுக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அப்புறமே சூப்பரா சமைக்க கத்த பிறகு விதவிதமா எங்க வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுப்பேன். எங்க வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடி வந்து
நான் வந்து எப்படி செஞ்சு சமையல் பண்ணி கொடுத்தாலுமே அவங்க வந்து நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. ஆனா என்னாலதான் சாப்பிட முடியாது, நான் செஞ்ச சாப்பாடையும். அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க கத்துக்கிட்டு எங்க வீட்டுக்காரருமேவும் நிறைய சமைச்சு கொடுப்பேன். நல்லாவே அவங்க வந்து அதுக்கப்புறம் இப்ப நீ சமைக்க நல்லா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு என்ன எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கெல்லாம் நிறைய சமையல் வீடியோக்கெல்லாம் பார்ப்பேன். நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன அப்படின்ட்டு 2020 வந்து நினைச்சேன். ஆமா, அப்பதான் லாக்டவுன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டாங்க இல்லையா 2020. அந்த சமயம் நான் ஆரம்பிக்கணும்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2020 அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. லாக்டவுன் போட்ட சமயம். எப்பயுமே உடம்பு சரியில்லைன்னா அம்மா வந்து என்கிட்ட வந்துருவாங்க, நான் பாத்துக்குவேன், ஆஸ்பத்திரி கூட்டு போய் செஞ்சு பாத்துக்குவேன். அந்த சமயம் வந்து அம்மாவை நான் போய் பார்க்கவும் முடியல, அம்மாவும் வர முடியல. லாக்டவுன் போட்டதுனால எதுக்குமே பாஸ் வாங்கணுன்றாங்க. அந்த சமயம் போக முடியாம இருந்துச்சு. அப்புறம் ஜூன் ஃபர்ஸ்ட்லயேவும் ரொம்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கு, நீ வந்து பார்க்க முடிஞ்சுன்னா பாத்துக்கோ அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வந்து ஒரு மாசம் கழிச்சுதான் சொன்னாங்க, அம்மா இப்படி இருக்காமா. ஆனா டெய்லி நான் போன்ல பேசுவேன், அம்மா வந்து என்கிட்ட உடம்பு சரியில்லைங்கிறத மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாஸ் நம்ம போட்டாலும் கூட கிடைக்க மாட்டுது. அந்த டைம் முதல் லாக்டவுன் சமயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, நம்மளுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அப்புறமே வந்து ஜூன் மாசம் ஜூன் 30 வந்து அம்மா தவறிட்டாங்க. அம்மா தவறவும் எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னால என்ன பண்றது, என்ன செய்யறது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அப்படியே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போதுதான் நான் அப்படியே நாள் போணுச்சு. அப்புறம் எங்க அம்மாவை மறக்க முடியாம நான் ரொம்ப எனக்குள்ளேயே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னோட வீட்டுக்காரருமே வேலைக்கு போயிடுவாங்க, பொண்ணு வந்து ஸ்கூல் போயிடுவா. அந்த மாதிரி இருக்கிற டயத்துல வந்து நான் தனியா இருக்கிற நேரம் வந்து எங்க அம்மா நினைச்சிட்டேன்னா போதும், என் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். நான் தச்சுக்கிட்டே இருப்பேன், தையல் தைப்பேன், தச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அப்படி ஒரு இதுல இருந்து. அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு நான் எங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் எங்க அம்மா எல்லாம் தனியா இருந்தாங்க. அதனால எங்க அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு என் கூட வந்து இருங்கப்பா அப்படி வீட்டுக்கு கூப்பிடும் போது அப்பா வந்து எங்க அம்மா இறந்து ஒரு 6 மாசம் கழிச்சு என் கூட வந்து இருந்தாங்க. அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தேன். அதாவது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பா என் கூட வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பா கூட இருந்து ஒரு 1.5 வருஷம் தான், அம்மா இறந்து 1.5 வருஷம் தான் அப்பா வந்தாரு. அப்புறமாலும் பேசிட்டு காலையில பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு தான் இருந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னுட்டு அவரு 2022 ஜனவரியில வந்து ஜனவரி 28 அவரு இறந்து போயிட்டாரு. அவரு இறக்கவுமே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மனசளவுல உடைஞ்சு போய் ரொம்ப இதாயிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன். எப்பயாவது வண்டி இருக்குமா எடுத்துட்டு எங்க சொந்த பந்தம் பக்கத்துலயே இருக்கிறதுனால அவங்க வீடுகளுக்கு போவேன். அப்புறம் அப்படியே இருப்பேன். வீட்டுக்குள்ள இருக்கவே எனக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ள வந்தாலே எங்க அப்பா கூட பேசிட்டு இருந்தது செஞ்சது அப்படின்ட்டு அந்த ஞாபகம் தான் வரும். இப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பார்த்தா சரி, அப்பா வந்து ஜனவரியிலே இருந்தாங்க. எனக்கு வந்து டிசம்பர்ல தான் எனக்கு வீடியோ உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொடுக்குறேம்மா, நான் இருக்கிறத பார்த்துட்டு அம்மாவை எப்படியாவது மாத்தணும் அப்படின்ட்டு அவ யூடியூப் சேனல் வந்து எனக்கு டிசம்பர்ல ஆரம்பிச்சு கொடுத்தா. அப்ப ஆரம்பிச்சு கொடுக்கும் போது நாங்க வந்து பேசிக்கிட்டோம், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அப்பா இறந்தது, எங்க அம்மா இறந்ததுல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு எனக்கு முடியவே இல்லை. இப்போ வரைக்குமே முடியல. இப்பயுமே நான் வெளியில எங்கேயாவது போகும்போது செய்யும் போத எங்க அப்பாவை போல வயசுக்காரவங்க பின்னாடி இருந்து பார்க்கும் போத எனக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மான்னு எனக்கு வந்து வந்துடும். உடனே என்ன அறியாம நான் வந்து அந்த இடத்துல கண் கலங்கிடுவேன். அவங்கள பார்த்தோன்னே நம்ம அம்மா அப்பா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அது எப்பயுமே நம்மளுமே கடைசி நாள் வரைக்கும் அவங்களோட ஞாபகத்தை நம்ம மனசுல இருந்து யாராலையும் அழிக்கவே முடியாது. எந்த ஈடு கட்டினாலும் அதை வந்து அதுக்கு எந்த ஈடு கொடுத்தாலும் அதை வந்து போக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அப்புறமேவும் 2025 டிசம்பர் 5 தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பாப்பா சொன்னா யார் பேர்ல ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், நீங்க ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு வந்து எங்க அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா பேர்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிதான் எங்க அம்மா பேரு நேசமணி, அவங்க பேர்ல ஆரம்பிப்பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவ சொன்னா, ஏம்மா இன்றும் நேசிமணி சமையல்னு பாட்டி பேர்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டா. சரிம்மா எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அப்படியே வீடியோ போட்டோம். வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன், 2வது வீடியோ போட்டேன். கொஞ்சம் மெசேஜ் வந்துச்சு, சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. அப்புறம் அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கார்ட்டூன் நான் எப்போ நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ 2வது வீடியோலயே அவங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்றாங்க. வீடியோ போட்டு ஒரு 10 நிமிஷத்துலயே என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குது சிஸ்டர், நல்லா இருக்கு சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எனக்கு மெசேஜ் போட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்குமே இந்த வீடியோ மூலம் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். நான் நன்றி சொல்றேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்க வீடியோ பார்க்குறேன். அதாவது புதுசா ஆரம்பிக்கிறவங்களோட வீடியோவும் நான் யூடியூப்ல உள்ள போயிட்டேன்னா பாத்துங்க, புதுசா ஆரம்பிக்கிறவங்க வீடியோ எல்லாம் பார்த்தோன்னா நானே உள்ள போயிட்டு அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு நல்லா யூடியூப்ல நல்லா வீடியோ போடுறீங்க, தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நானுமே சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க. எனக்கு வந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மெசேஜ் மூலமா எனக்கு சொல்லுங்க. நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோவை பாருங்க. எனக்கு இது வரைக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலம் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமே நான் பரீட்சை எழுதிட்டு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் போலதான் பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றது போலதான் நானுமே இப்ப இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் நான் வீடியோ போட்டுட்டு உங்க ரிசல்ட்டுக்காக நீங்க கொடுக்குற ரிசல்ட்டுக்காகத்தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து நானுமே பாஸ் ஆயிட்டேன், என்னையும் ஜெயிக்க வைக்க போறீங்கன்ட்டு ஜெயிக்க வைக்க போறீங்கிறது எனக்கும் தெரியல, அது உங்க கையில தாங்க இருக்குது. வீடியோ பாக்குறவங்க கையில தான் இருக்குது. தயவு செஞ்சு என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்னையுமே என்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பீங்கன்னு எனக்குமே நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.